இவ்வாறே நீர் மற்றும் இவ்வாறு நீர் நிகழ்ச்சியில் உங்களை அன்போடு சந்திப்பது ஜே சந்திரா. இவ்வாறு நேராக இன்று கலந்து இருக்கின்றார் யாழ்ப்பாணத்திலிருந்து மறைந்த முன்னாள் தாயக பாடகரான எஸ்.ஜி. சாந்தனுடைய புதல்வன் கோகுலன் சாந்தன் அவர்கள். ஆம்னர்களே, தந்தையைப் போல மகனும் மிகவும் பிரபல்யமான உலகளாவிய ரீதியில் பிரபல்யமான ஒரு பாடகராக இருக்கின்றார். அவரை இப்பொழுது வான் அலைகள் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். வணக்கம் கோகுலன் அவர்களே. வணக்கம் அண்ணா. எப்படி இருக்கிறீர்கள் கோகுலன்? நான் நல்ல நலமா இருக்கிறேன். நீங்க? நலமாக இருக்கணும். சந்தோஷம். உங்களுடைய பலத்த சிரமங்கள் அல்ல கஷ்டங்கள் வேலைப்பளுக்களுக்கு மத்தியில் இணைந்ததற்காக நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் கோகுலன் பிரபல்யமான பாடகர், தாயக பாடகரான சாந்தனுடைய மகன் என்று. ஆனால் கோகுலன், நீங்கள் சொல்லுங்களேன், நீங்கள் யாழ்ப்பாணத்தில் எங்கு பிறந்தீர்கள், எங்கு உங்களுடைய கல்வி, அதை பற்றி சின்னர்களுக்காக ஒரு அறிமுகம் தாருங்களேன். நான் பிறந்தது யாழ்ப்பாணம் இல்ல. என்னுடைய தந்தையார் பிறந்தது யாழ்ப்பாணம் பூங்குடிதீவுல. ஆனா நான் பிறந்தது கிளிநொச்சியில. வளர்ந்தது பிற யாழ்ப்பாணம். திருப்பி 95ஆம் ஆண்டு சூரிய கடப்பிறதுக்கு பிறகு நாங்க மாங்குளம் போயிட்டோம். மாங்குளம் தான் எங்களுடைய அப்பாட அம்மாவே, அப்பாட அம்மா, அதே போல அம்மாட அப்பா எல்லாம் வாழ்ந்தது மாங்குளம். பிறந்தது பூங்குடிவா இருந்தாலும் 55ஆம் ஆண்டே அங்கே போயிட்டோம். அப்ப மாங்குளத்துல நான் என்னுடைய 7 வரையும் கல்வி பயின்றேன். இடைக்கிட போர்ச்சூழலால இல்லாடாவும் இடம்பெயர்ந்து போனபடியா வேற ஸ்கூல்ல படிச்சாலும் பிரதானமா மாங்குளத்துல நான் வசிச்சது. சரி. என்னுடைய பாடசாலையுடைய கூடுதலான காலம் மாங்குளத்துலதான். மாங்குளத்துல. சரி, நல்ல ஒரு விடயம். மிகவும் வன்னியின் ஒரு முக்கியமான பிரதேசமான மாங்குளத்தில் படித்து இன்றைக்கு ஒரு பாடகராக இருக்கிறீர்கள். முறைப்படி சங்கீதம் ஏதாவது கற்றுக்கொண்டீர்களா, அல்லது உங்களுடைய அப்பாவிடம் இருந்தால் ஏதாவது கற்றீர்களா? அதை பற்றி சொல்லுங்களேன். பாடசாலை காலம் 7 வரை நான் முறைப்படி படிச்சினான் சங்கீதம். ஆனா அதற்கு பிற்பாடு எங்களோட போர் சூழல்கள் ஒரு தொடர்ச்சியாக அதை கற்றுக்கொள்ள முடியாத சூழல் இருந்தது. ஆனா கன்னடா சங்கீதத்தை கற்றுக்கொள்ளணும் என்ற ஆர்வம் எனக்குள்ள நிறைய இருந்தாலும் தொடர்ச்சியா படிக்கிறதுக்கான ஏது நிலை இல்லாம போயிடுச்சு. ஆனா நான் எனக்கு கிடைக்கிற நேரங்கள்ல கூடுதலான எனக்கு பல குருக்கள் இருக்கணும், பல சங்கீதம் படிச்சு ஆசிரியர் ஒரு ஆள்கிட்ட கீர்த்தனை படிச்சிருப்பேன், ஒரு ஆள்கிட்ட கீதம் படிச்சிருப்பேன், ஒரு ஆள்கிட்ட சுரசங்கத்தை படிச்சிருப்பேன். அப்படி பகுதியாத்தான் படிக்கிறேன். ஆனா அந்த பாட ரீதியா முழுமையாக அதை படிக்கக்கூடிய சூழல் இல்லை. அதை விட பிரதானமா வீட்லயே ஒரு சங்கீத ஆசிரியர் மாதிரி என்னுடைய தந்தையர் இருந்தபடியா அவரை பின்பற்றினான் கூட. அவர் சொல்லி தந்ததை விட அவர் பாடுற விதங்கள், பாடுற மேடைகள்ல கூடுதலா பயணிச்சபடியா அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமாக இருந்தது எனக்கு. இந்த துறையில பயணிக்கிறதுக்கு அது ஒரு மிகப்பெரிய அனுபவத்தையும் பல கலைஞர்களோட அப்பாவோட ஊடாடுகின்ற நிறைய கலைஞர்கள் இருக்கணும். ஒவ்வொரு மேடையிலையும் ஒரு வாத்திய கலைஞர்கள் இருந்து நிறைய கலைஞர்கள் அவரோட ஊடாடினபடியா அவையோடையும் எனக்கு தொடர்பு இருந்தபடியா அவையிட்டையும் நிறைய படிச்சு கொண்டார். நிச்சயமாக கோகுலன், ஒரு படித்த அறிவை விட பட்டறிவு என்பது முக்கியம் சொல்லாது, எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவார்கள். அது உடைய தந்தையை தெரியாதவர்கள் அல்லது தந்தையுடைய குரலைக்கு மயங்காதவர்கள் இலங்கையில் இல்லைன்னா சொல்ல முடியும். என்றால் அந்த அளவுக்கு ஒரு கணீர் என்ற குரலோடு மேடையை ஆக்கிரமிப்பதில் சாந்தனுக்கு சாந்தனே தான் என்று சொல்லலாம். அது குறிப்பாக தாயகல் பாடல்கள் என்றால் நாங்கள் எல்லாம் முந்தி அடித்துக்கொண்டு ஒலிபெருக்கியில் தான் இந்த பாடலை அந்த காலத்தில் பயரோடாக மைக்கேல் பாடுவார்களுடைய தந்தையார். அப்படி கேட்டு எங்களுக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாது. அந்த வகையில் உங்களுடைய தந்தையாரை நினைத்து நீங்கள் பெருமைப்படக்கூடிய விடயம் தான் இந்த வானொலியோடாக நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். கண்டிப்பாக நான் அது எந்த முறையிலும் பெருமையா சொல்லுவேன். நான் ஒரு ஈழத்து பாடக்கூடிய மகனாகத்தான் எப்பயுமே அடையாளப்படுத்தப்படணும்னு நினைக்கிற ஒரு கலைஞர் தான் நான் வாழ்ந்த சூழல் அப்படி. அந்த வகையில நீங்க சொல்றத நான் முழு மனதோட ஏற்றுக்கொள்வேன் எப்பயுமே. நிச்சயமாக. அதாவது சில குறிப்பாக நேரடியாக சொல்ல போனால் தாயக பாடல்களை கேட்கின்ற பொழுது, சில பாடல்கள் உங்களுடைய தந்தையார் பாடிய பாடல்களை கேட்கின்ற பொழுது எங்களை அறியாமலே கண்ணிலிருந்து கண்ணீர் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூடுதலாக இருக்கும். நான் இதை பெருமைக்காக சொல்லவில்லை. உங்களுக்கு தெரிந்திருக்கும், இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், தெரிந்திருக்கும் சாந்தனுடைய குரல் அப்படி இருக்கும்னு சொல்லி. என்றாலும் அதற்கு சான்று பகிரக்கூடிய வகையில் கோகுலன் நீங்களும் வளர்ந்திருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு தந்தை பாடிய ஏதாவது ஒரு பாடலை ஒரு சரணம் பல்லவியோடு ஆரம்பித்தால் நல்லா இருக்கும். ஏதாவது ஒரு பாடலை தாருங்களேன், தந்தை பாடிய பாடலில் ஏதாவது ஒன்றை. அப்படியே பாடல்கள் ஏராளமா இருக்கு.
ம். சின்ன வயதுல நான் நினைக்கிறேன் எனக்கு நினைவு வந்த நாள்ல இருந்து நான் கேட்ட பாட்டு அவற்ற பாட்டுதான். வீட்ல அவருடைய பாடல்கள் கூட ஒலிக்கும். அதோட அவற்ற காலங்கள்ல வந்து கூட பழைய பக்தி பாடல்கள், டிஎம்எஸ் ஐயா அந்த பாட்டு, சீவாளி அந்த பாடல்கள் கூட கேட்பாரு கேசெட்ல போட்டு ம். வீட்ல. ம். ம். அந்த 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 காலங்கள்ல அந்த பாடல்கள் தான் கூட பரிச்சயமா இருந்தது. பிறகு அப்பாவுடைய பாடல்கள் தான் முற்று முழுதாவே எங்கள நிறைச்சது. ம். அதுல கண்ணாஸ் மாஸ்டர் இசையமைச்ச ஒரு அற்புதமான ஒரு பாட்டு. பாடுங்க. ம். ஆதியாய் அநாதியாய் அவதரித்த செந்தமிழ். ஆதியாய் அநாதியாய் அவதரித்த செந்தமிழ். அன்புக்கு விளக்கேற்றி அறம் காத்ததெங்கள் தமிழ். அன்புக்கு விளக்கேற்றி அறம் காத்ததெங்கள் தமிழ். ஆதியாய் அநாதியாய் அவதரித்த செந்தமிழ். மேதினியில் வீரமதால் மேன்மை கொண்டதெங்கள் தமிழ். மேதினியில் வீரமதால் மேன்மை கொண்டதெங்கள் தமிழ். மேலான தத்துவத்தின் பொருள் சொன்ன ஞான தமிழ். மேலான தத்துவத்தின் பொருள் சொன்ன ஞான தமிழ். ஆதியாய் அநாதியாய் அவதரித்த செந்தமிழ். அவதரித்த செந்தமிழ். அருமையிலும் அருமை. உங்களுடைய தந்தையாருடைய நினைவோடு பாடியவர்கள் அதைப் போலவே இருக்கிறது. பாராட்டுக்களும் நன்றிகளும் கோகுலன். நன்றி, நன்றி அண்ணா. ஆனால் இந்த பாடலை நீங்கள் அப்பா பாடுகின்ற பொழுது சிறுவனாக கேட்டிருப்பீர்களா மேடைகளில் இந்த பாடலை எங்கேயாவது? ஏராளமான திறம்பாட்டுகள். நான் அவரோட கிட்டத்தட்ட எனக்கு அந்த பாக்கியம் கூட கிடைச்சேன்டா. கூடுதலான மேடைகளோட நான் அவர்ல பாடி இருக்கிறேன். ம். அந்த பாக்கியம் எனக்கு சின்னல்ல இருந்து. கிடைச்சிருக்குது. நல்ல விஷயம். ஆனால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ தெரியவில்லை. ஒரு அசைவொண்டு வித்தியாசமாக நீங்க எடுக்கிற பொழுது எடுப்பார் அது. அது அது அவருக்கே அவருடைய உரித்தான பாணியில் பாணி. பாடுகின்ற போது அது அவருக்கு உரித்தானது. அதுக்கு உரித்தான பாணி. உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று. அது ஒரு வித்தியாசம், ஒரு ஹஸ்க் அல்லது ஒரு வித்தியாசமான அசைவு எடுப்பார். நான் என்ன சொல்லுகிறேன் உங்களுக்கு தெரிந்திருக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பா, அந்த அசைவு கண்டிப்பா. அவருக்கே உரித்தான ஒரு பாணி. நிச்சயமாக. இந்த பாடலை சங்கீதத்தோடு அல்லது சாந்தனுடைய பாடலை கேட்டது தெரிந்திருக்கும். நிச்சயமாக. சரி கோவலன், இப்ப கிட்டத்தட்ட நீங்கள் எத்தனை வயசில் நீங்கள் மேடையில அப்பாவோட பாட வழிகிட்டீர்கள்? அல்லது தனியாக இப்ப பாட வழிகிட்டீர்கள் மாங்குளத்தில இருக்கேக்க? நான் இடம்பெயர்ந்து போயிருக்கிறேன்னு நினைக்கிறேன். நான் 95 இல்ல 96ஆம் ஆண்டுன்னு நினைக்கிறேன். நான் முதல் மேடையில வந்து மம்மில் கோயில்னு உங்களுக்கு தெரியும். அம்பகாவத்துல இருக்கு ம். பிள்ளையார் ம். கோயில். அந்த கோயில் ஒரு கச்சேரி. அதெல்லாம் நான் முதல் அப்பாவோட மேடை எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு அது. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 8, 9, ஒரு 10 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த டைம். 10 வயசு இருக்கும். அந்த நேரத்துல ஒரு பக்தி பாட்டு பாடினேன். எனக்கும் இடம் உண்டு. அந்த பாடல வந்து தொடர்ந்து திரும்ப திரும்ப பாடிக்கொண்டே இருக்க. பின்னர் அறிவிப்பாளர் வந்து தட்டி நிப்பாட்டுற தம்பி தொடர்ந்து பாடிக்கிட்டு இருக்கிறேன் என்று சொல்லி நிப்பாட்டினவர். ஆஹா. நல்லா இருக்கு. ஸ்ரீவண்ணாக்களோட அந்த சப்தசுர இசைக்குழுல வந்து அப்பா பாடினவர். அதுல என்னையும் கூட்டிக் கொண்டு போய் பாடைக்கு அந்த ஞாபகம் இருக்கு. அதான் என்னுடைய முதல் மேடை. அப்படியே தொடர்ந்து அந்த வயசுல இருந்து இன்றைக்கு 37, 38 வயதாவது 2 பேரும் பாடிக்கிட்டே இருக்கிறது. பாடிக்கொண்டே இருக்கிறீர்கள். நல்ல ஒரு விடயம். அதாவது சொல்வார்களே, எஸ்பிபியை கேட்ட சொல்வார்கள், குரலை கவனமா வைத்திருப்பதற்கு இப்படியான சாதகங்கள் அல்லது வித்தியாசமா செய்யணும் என்று. நீங்கள் ஏதாவது குரலை தக்க வைத்துக் கொள்வதற்கு ஏதாவது பயிற்சிகள் அல்லது சுடு பாடல்களை குறைத்து ஏதாவது வருகிறீர்களா? அல்லது எல்லாம் மாரியே இருக்கிறீர்களா? எப்படி என்ன இல்ல செய்கிறீர்கள்? கண்டிப்பா ஒரு பாடகனுக்கு வந்து ஒரு குரல்ன்றது ஒரு அது என்ன சொல்றது ஒரு வாத்திய கருவி மாதிரி தான். ம், இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி ம், தான். நீங்க ம். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ எப்படி பாதுகாக்கிறீங்களோ அதை போல பாதுகாக்கணும். பயிற்சி இல்லாட்டி என்ன பாடலுடைய அசைவுகள் அதனுடைய சரியான நெளிவு சுளிவுகள நீங்க பாட முடியாது. ஆமா. திடீரென பாடைக வந்து உடனே தொடர்ச்சியா நீங்க பயிற்சி செய்துட்டு இருக்கணும். குறைஞ்சதுக்கு ஒரு நாளே 1 மணி நேரம் மணி நேரம் நீங்க அது சார்ந்த ஒரு பயிற்சியில இருந்தா தான் சிறந்த அந்த துறையில ஒரு சிறந்த பாடகனா இருக்கலாம். இல்லாட்டி அந்த துறையில நாங்க ஒரு பொழுதுபோக்குக்காக பாடக்கூடிய ஒரு பாடகர்களா இருக்கலாம். ஆனா தொழில் ரீதியா நீங்க இயங்குறீங்கன்னா கண்டிப்பா நீங்க பயிற்சி செய்யணும். சாதக பயிற்சியா இருக்கலாம், அது ஈஸ்வர பயிற்சியா இருக்கலாம், அல்லது பாடல்களை கேட்டு மனனம் செய்து பாடுறதா இருக்கலாம். எல்லாம் வந்து ம். கண்டிப்பா தேவை. அது நான் செய்றேன். என்னால முடிஞ்ச அளவு எனக்கு நேரம் கிடைக்கிற நேரம் எல்லாமே நான் பாடுவேன். ஆனா மற்றவர்களுக்கு இடையூறாக அல்லது அ நேரங்கள்ல வந்து நான் பாடுறதில்ல. எப்பயுமே நான் தனியே இருக்கையில இல்லாட்டி எனக்கு பாடணும்ன்ற தோடைக்கு நான் பயிற்சி செய்து கொண்டே இருப்பேன். நான் அதை விட இப்ப தொடர்ந்து நான் கர்நாடக சங்கீதம் படிச்சுட்டும் இருக்கிறேன் நான். சில ம். ஆசைகள் தான். நல்ல விடயம், நல்ல விடயம். ஆ இன்னொரு பாடல், தந்தையருடைய பாடல் என்றால் ஒரு சரணம் இல்ல பல்லவி என்ற இந்த பாடலை தருவீர்கள்? இன்னொரு பாடல் எடுத்து தாருங்களேன் எங்களுக்காக. இன்னொரு பாடல். ம்.
அந்த மூத்தவரார் கோயிலுக்கு ஒரு பாட்டு ஒன்று பாடல் வருது. ம், கண்ணமாசரி செய்தான். அது வந்து பக்தி பாடல். நான் நினைக்கிறேன் முதலாவது ஆல்பம் நினைக்கிறேன் பக்தி பாடல்ல. ம். சரி, தாருங்கள். நிரல். துதிக்கை தூக்கி ஆழையா தும்பிக்கையா துதிக்கும் எனக்கும் முந்தன் தூய பதம் தந்தே துதிக்கை தூக்கி ஆழையா கதியுன்னை அன்றி இந்த காசினியில் யாரும் உண்டோ கதியுன்னை அன்றி இந்த காசினியில் யாரும் உண்டோ பதிக்கரணவாய் மூத்த விநாயகனே பதிக்கரணவாய் மூத்த விநாயகனே சுந்தர துதிக்கை தூக்கி ஆழையா தும்பிக்கையா துதிக்கும் எனக்கும் முந்தன் தூய பதம் தந்தே துதிக்கை தூக்கி ஆழையா ஆழையா ஆழையா. இந்த பாடலில் உங்களுடைய தந்தையாருடைய அசைவோடு வந்து விட்டீர்கள் கோகுலன். நிச்சயமாக பெருமைக்கு சொல்லவில்லை. அப்படி நல்ல ஒரு அப்பால பழக்கம் இருக்கிறேன்னா யாரையும் பின்பற்றி பாடணும்னு சொல்லுவேன். உன்னுடைய குரல்ல நீ பாடல் தான் உனக்கு குறித்தாடுவேன். கூடுதலா என்னுடைய பாடல்கள் பாடைகள் வந்து என்னுடைய பாணியிலே பாடுவேன். ஆனால் அப்பாவுடைய பாடல்கள் பாடைகள் அறியாமலே அந்த பாடல் தொனிக்குள் நாங்கள் போயிடுவோம். நிச்சயமாக, நிச்சயமாக. அருமையிலும் அருமை. இப்ப இவ்வளவு காலமாக தொடர்ந்து பாடுகிறீர்கள். உங்களுக்கு தாயிடமிருந்து, உங்களுடைய அம்மாவிடமிருந்து உதவிகள் கிடைக்குமா? அப்பாவிடமிருந்து உதவிகள் கிடைக்குமா? பாடுகின்ற பொழுது அல்லது ஊக்கப்படுத்துவது என்பது எப்படி இருக்கும்? இல்ல கண்டிப்பா எல்லாருமே வந்து இப்ப அம்மா ஓரளவு பாடுவா. ஆனா இசை ரசனை கூடினார்கள் எங்களோட குடும்பத்துல. எல்லாருமே வந்து அந்த மரபு பள்ளியினுடைய இசை பாரம்பரியமா கற்றுக்காட்டியும் வந்து இசை நுணுக்கங்கள்லாம் தெரியும். நாங்க பிளவிட்டா கண்டிப்பா சொல்லுவோம். நம்ம கூட சொல்லிடணும். அம்மா கச்சேரிகளுக்கு வந்து பாடுறதெல்லாம் கூட. ஆனா என்னுடைய மனைவியார் வந்து பாட தெரியாதுன்னு துல்லியமா சொல்லிடுவாடக்காது. நீங்க இந்த இடத்துல அப்படி பாடிக்கலாம், அப்படி பாடிக்கலாம், அப்படி பாடிக்கலாம். எல்லாரையும் நான் மட்டும் இல்ல மாற்றார்கள் எல்லாரையும் அம்புறார்கள் எல்லாருக்குமே சொல்லிடுவா. அந்த பண்பு அது இருக்கிற நல்லது. ஏனென்று நான் சொல்றேன்டா அதுதான் சிறந்த எங்களை வந்து மதிப்பீடு செய்யற சிறந்த விமர்சகர்கள் அவைதான். ஏன்டா நாங்க சில நேரம் எங்களுக்கு சரியென்று படுறது பாடிட்டு போயிடுவோம். ஆனா கேட்கிற ரசிகத்தன்மை உள்ள அவைந்த விமர்சனங்கள் வந்து எங்களை கண்டிப்பா அது செப்பனிடும். நிச்சயமாக ஆரோக்கியமான பின்னூட்டங்கள் எப்பொழுதும் நல்லன்னு சொல்வார்கள். அது உண்மையாக கோகுலன் நீங்கள் குறிப்பிடுவதை நான் முற்றுமுழுதாக ஆதரிக்கின்றேன். சரி, இப்ப கோகுலன் இப்ப இவ்வளவு காலமா பாடுகிறீர்கள். நீங்கள் சந்தித்த பல சவால்கள் இருக்கும். உங்களுடைய தந்தையார் பல சவால்கள் எல்லாம் தாண்டி, இடப்பெயர்வுகள், இந்த ஒரு சூழல் எல்லாம் தாண்டித்தான் ஒரு பாடகராக நிலைத்துக் கொண்டிருக்கின்றார். மேடைகளில் பல மேடைகளில் பாடியிருப்பார். ஒரு மாணவனாக, ஒரு இளைஞனாக இருந்து எவ்வளவு சவால்களை எல்லாம் சந்தித்திருப்பீர்கள். அவற்றையெல்லாம் எப்படி வெற்றி கொண்டீர்கள்? எப்படி துன்பங்கள், கஷ்டங்கள் வருகின்ற பொழுது எப்படியான மனநிலையில் இருந்து நீங்கள் வெளிவந்தீர்கள்? இல்ல கண்டிப்பா அது வந்து அப்பாட்ட தான் நான் கற்றுக்கொண்டேன். ஏன்னா மிக கடினமான காலங்களில் எல்லாம் நான் வாழ்ந்திருக்கேன். மிக கடினமான போர் சூழல்கள், இடப்பெயர்வுகள். நான் நினைக்கிறேன் இறுதி நேரத்துல எல்லாம் வந்து ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு இடத்துல இடம்பெயர்ந்து வாழ்ந்த சூழல் எல்லாம் இருக்கு. அது அங்க வெண்ணிக்குள்ள வாழ்ந்த எல்லாருக்குமே தெரியும் நெருக்கடியான சூழல்கள். பல பொருளாதார இடர்கள் லட்சிக்கு இருக்கிறோம். நாங்க கிட்டத்தட்ட 10 நாள் 8 நாள் சாப்பாட்டு பிரச்சனைகள் வந்து ஒரே. ஆமாம். அதாவது இழப்புகளுக்கு அப்பால இடப்பெயர்வுகள் இருக்கின்ற பொழுது இருக்கும். நாங்கள் இணைத்துக் கொள்ள இருக்கிறேன். அதாவது தொடர்புகளில் இருக்கின்றபடியால் மீண்டும் இணைத்துக் கொள்ள இருக்கின்றேன். கோகுலன் பேசிக்கொண்டிருந்தார். அதாவது பல கஷ்டங்கள், நெருக்கடிகளுக்கு அப்பால தன்னுடைய என்ன சொல்வது இந்த பயணத்தை மேற்கொண்டிருப்பதாக. ஆகவே அந்த வகையில் பல சவால்களை எல்லாம் தாண்டித்தான் எஸ்ஜி சாந்தனுடைய குடும்பம் பாட வந்திருக்கிறது. அதன் பின் அதே போல அவருடைய மகனும் வந்திருக்கின்றார். ஆகவே அதனுடைய வெளிப்பாடாகத்தான் அவருடைய இன்றைய நிலைமை. அதாவது பாடுகின்ற ஒரு தொடர்ச்சியாக பாடுகின்ற வகையில் அவர் இருக்கின்றார். அவருடைய பாடல்களை கேட்கின்ற பொழுது நாங்கள் மெய் மறந்து போகக்கூடிய தன்மையிலும் நாங்கள் இருப்போம். ஆகவே நேர்களே, நீங்களும் உலகத்தின் எந்த மூலையிலும் இருந்தால் கூட இந்த நிகழ்ச்சியில் கலந்து சிப்பிக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று உங்களுடைய தெரிவுகளை அல்லது உங்களுடைய விருப்பத்தை எங்களுக்கு மின்னஞ்சல் செய்ய வேண்டும். நீங்கள் மின்னஞ்சல் செய்ய வேண்டிய முகவரி atbcsongs
@hotmail.com என்பதையும் உங்களுக்கு மீண்டும் அறிய தருகின்றோம். இந்த நிகழ்ச்சியானது பிரதி திங்கட்கிழமைகளில் இரவு 9:30 சிட்னி நேரத்தில் வானொலியில் எடுத்து வரப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் ஏடிபிசி வானொலி ஊடாகவும், அதாவது தனிப்பட்ட வானொலி ஊடாகவும், ஏடிபிசியினுடைய முகநூல் வாயிலாகவும், ஏடிபிசியினுடைய யூடியூப் சேனல் வாயிலாகவும், அத்தோடு ஏடிபிசியுடைய ஆப் அல்லது ஏடிபிசியுடைய இணையத்தினூடாகவும் கேட்டும் பார்த்தும் மகளலாம் என்பதையும் உங்களுக்கு அறிய தருகின்றோம். இந்த நிகழ்ச்சியானது வெள்ளிக்கிழமைகள் மதியம் 12:45 மறு ஒலிபரப்பு செய்யப்படும் என்பதையும் உங்களுக்கு அறிய தருகின்றோம். நேர்களே, நாங்கள் பல சிக்கல்களுக்கு மத்தியில் நாங்கள் கோகுலன் அவர்களை யாழ்ப்பாணத்தில் இணைத்திருந்தோம். மீண்டும் அவரை இணைத்துக் கொள்ள இருக்கிறேன். நேர்களே, அவருடைய பாடல்கள் வேதனைகள் துன்பங்களுக்கு அப்பால இன்றும் தொடர்ச்சியாக பாடிக்கொண்டிருக்கிறார் என்றால் அவருடைய தந்தையினுடைய வழிகாட்டலும் அவருடைய குடும்பத்தினுடைய ஒத்துழைப்பு தான் என்பதையும் யாரும் மறந்துவிட முடியாது. அதிலும் குறிப்பாக இந்த சிறு வயதிலிருந்து தந்தையோடு இணைந்து பாடிக்கொண்டிருந்தவர் தொடர்ச்சியாக அந்த தந்தையருடைய சிறப்போடு அல்லது ஆசீர்வாதத்தோடு பல பாடல்களையும் பாடி இப்பொழுது அவருடைய இசைக்குழுவை கூட வழிநடத்தி கொண்டிருக்கிறார் கோகுலன் சாந்தன் அவர்கள். பல புலம்பெயர்ந்த தேசங்களுக்கு கூட சென்று தன்னுடைய தந்தையாருடைய பாடல்களையும் தொடர்ச்சியாக பாடிக்கொண்டிருக்கின்றார். ஆனால் ஆஸ்திரேலியாவுக்கு இன்னும் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் என்று நம்புகின்றோம் நிச்சயமாக. இந்த வேளையிலே அவரை மீண்டும் நான் நினைத்துக் கொள்ள இருக்கின்றேன். அவர்கள் இணைகின்ற பொழுது நான் அவருடைய நினைந்து அருமையான பாடல்களை தர காத்திருக்கிறீர்களே. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் உலகத்தின் எந்த மூலையிலும் இணைந்தால் கூட, இந்த நாடுகள் இருந்தால் கூட நீங்கள் இணைந்து கொள்ளலாம். எங்களுக்கு அந்த விருப்பங்களை மின்னஞ்சலூடாகத்தான் தெரிவிக்க வேண்டும். அத்தோடு உங்களுடைய இணையத்தினுடைய வீரியம், அதாவது இருவருடைய முக்கியமாக இணையத்தினுடைய முற்றுமுழுதான பவர் அல்லது முற்றுமுழுதான இயக்கம் இருக்க வேண்டும் என்பதையும் உங்களுக்கு அறிய தருகின்றோம். குறிப்பாக இலங்கையிலிருந்து நினைக்கின்ற பொழுது அந்த சிக்கல்கள் கூடுதலாக இருக்கிறதை நாங்கள் அறிகின்றோம். ஆகவே இலங்கையிலிருந்து யாராவது அல்லது வடக்கு கிழக்கிலிருந்து யாராவது இணைந்து கொள்ள விரும்பினால் கூட உங்களுடைய இணையத்தினுடைய தரத்தை முதலில் சரி பார்த்து விட்டு எங்களுக்கு தெரிவிப்பானால் நாங்கள் அவர்களை நிச்சயமாக இணைத்துக் கொள்வோம் என்பதையும் உங்களுக்கு அறிய தருகின்றோம். ஆகவே இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் எஸ்ஜி சாந்தருடைய புதல்வன் இணைந்து பாடிக்கொண்டிருந்தார். அவரை மீண்டும் இணைத்துக் கொண்டிருக்கின்றோம். அத்தோடு அவர் மறைந்து 7 ஆண்டுகளுக்கு பின்னர் அதையும் அவர் இணைத்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே மீண்டும் இணைத்துக் கொண்டிருக்கிறோம். மீண்டும் இணைந்திருக்கின்றார் கோகுலன். கேட்கிறதா? நிச்சயமாக. ஆம்னிகளை நாங்கள் இதுவரை பேசிக் கொண்டிருந்தோம் சாந்தனுடைய. சரி, இப்ப இந்த அப்பாவுக்கு பின்னர் சாந்தனுடைய இசைக்குழு இயங்குகின்றதா அல்லது அது என்ன நிலையில் இருக்கிறது? அதை நீங்கள் தான் கொண்டு செல்கிறீர்களா? அதை பற்றி சொல்லுங்களேன். ஆமா, கண்டிப்பா சொல்லுங்க. மன்னிக்கணும், ஆடியோல சின்ன ஒரு தெளிவில்லாத இருந்தது. சொல்லுங்க. சொல்லுங்க. அதாவது அப்பாவினுடைய மறைவுக்கு பின்னர் இந்த இசைக்குழு எப்படி இருக்கிறது? யார் அதை நடத்துகிறது? அல்லது இசைக்குழு இயங்குகிறதா? அதை பற்றி நிறுவனம் பகிர்ந்து கொள்ளுங்களேன். இல்ல, அது இப்ப நான் தான் இயக்கி கொண்டிருக்கேன். அப்ப அந்த மறைவு பிறகு கொஞ்ச காலம் ஒரு சின்ன ஒரு இடைவெளி ஒன்று இருந்தது அந்த இதுல. ஆனால் இப்போது பாரிய சவால்கள் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. அந்த டைம்ல என்ன செய்யறோம்னு தெரிய ஒரு நிலைமை இருந்தது. ஆனா 30-35 வருட இசை பாரம்பரியம் மிக்க இந்த இசைக்குழு வந்து கைவிட்டுட்டு நாங்க எங்கேயும் போயிடலாம். அப்ப இது என்ன சவால்கள் இருந்தாலும் நான் இதை இங்க தொடர்ச்சியா கொண்டு போகணும்ன்றத வந்து 100% உறுதியா இருந்தேன். அதுக்கு அப்பாவோட இயங்கின கலைஞர்கள், என்னுடைய சகோதரர்கள், அதே போல என்னுடைய நண்பன் ஷார்டன் பிரசாத், என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய மனைவி எல்லாருமே வந்து அதுக்கு துணை நின்றபடியா அதை இப்ப தொடர்ச்சியா நான் இங்க தாயத்துல இயக்கி கொண்டிருக்கிறேன். வெற்றிகரமா இப்ப ஒரு அப்பா இறந்து இப்ப 7 வருஷமாகுது. 7 வருடமாக அதை ஒரு நல்ல நிலையில நான் இயக்கி கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக. சரி, இப்ப அதனுடைய இப்ப நிகழ்ச்சிகள் என்றால் இப்ப நீங்கள் முழு நேரமாக இந்த இசைக்குழுவோடு இருக்கிறீர்களா அல்லது வேறு ஏதாவது உங்களுடைய தொழில் வேலை வாய்ப்புகளை செய்து கொண்டு இதை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களா? இல்ல, முழு நேரமா தான் நான் ஒரு முழு நேர இசைக்கலைஞனா தான் இருக்கேன். பாடகனா தான் இருக்கேன் இதுக்கு இந்த துறையில. ஆனால் பொருளாதார இடர்பாடுகள் வரைக்கும் என்ன செய்யறன்ற நிலைமை இருந்தது அந்த டைம்ல. நாங்கள் வேற துறைக்குள்ள போகலாமான்று. ஆனா உங்களுக்கு தெரியும், ஒரு கலைஞனா இயங்குறது இவ்வளவு சிரமமான விஷயம். அந்த துறையை விட்டு எப்பயுமே விலகி ஓடிடலாம். நாங்க ஒரு காந்தம் மாதிரி எங்களை இழுத்து வச்சு கொண்டிருக்கோம் இதுக்குள்ள. இந்த துறைக்குள்ள நீங்க வந்து விழுந்துட்டீங்கன்னா நீங்க வேற தொழில்துறையோ அல்லது வேற துறைகளுக்குள்ள போயிடலாம். வேற துறை மாதிரி இல்லை இது. வெறுமனே ஒரு கலைஞர்ன்றதை தாண்டி இந்த துறையில அதீத காதலும், அதை விட ஒரு என்ன சொல்றது, நாங்க வாழ்ந்த சூழல், அப்ப அந்த துறைகளால் எப்படி வளர்ந்தவர் என்ற அந்த ஒரு பற்றும் இருக்கிறபடியா
இதை விட்டு நான் விலகி ஓட முடியாது. நிச்சயமாக. சரி. மற்றது கோகுலன் இப்ப உங்களுடைய அப்பா அவருடைய காலத்தில், அந்த போர்ச்சூழல் காலத்தில் கூட பல இறுவட்டுக்கள் எல்லாம் வந்திருந்தது. ஏதாவது இறுவட்டுக்களை உங்களுடைய சொந்த குரலில் யாழ்ப்பாணத்தில் வெளியிட்டிருக்கிறீர்களா? அல்லது அ அதுக்கான முயற்சிகளை ஏதாவது செய்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய குரலில் ஏதாவது பாடல்கள் வெளியிட்டிருக்கிறீர்களா? அல்லது உள்ளிட்ட உங்களுடைய குரலில் ஏதாவது இறுவட்டுக்கள், அப்பாவைப் போல ஏதாவது இறுவட்டுக்கள் வெளியிட்டிருக்கிறீர்களா கோகுலன்? நான் நினைக்கிறேன் கோகுலனுடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் இணைக்கிறேன் நேயர்களே. ஆம் நேயர்களே, அதாவது இப்பொழுது கோகுலன் அவர்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்திருக்கின்றார். அ தந்தையினுடைய வழியில் அந்த இசைக்குழுவை தொடர்ச்சியாக வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார். அதாவது தந்தை விட்டு சென்ற பின்னர் அந்த இசைக்குழுவை அ பல சிரமங்களுக்கு மத்தியில் நடத்திக் கொண்டிருப்பதாக குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக தன்னுடைய நண்பர்களும், குடும்பத்தாரும், வேறு இவர்களும் சேர்ந்து தந்தையின் மறைவுக்கு பின்னரும் அந்த குழு இயங்கிக் கொண்டிருக்கிறது. அத்தோடு தந்தையினுடைய அ நினைவாக ஒரு பாடல் போட்டி ஒன்றையும் அவர் ஒழுங்கு செய்திருக்கின்றார். குறிப்பாக அவருடைய 7ஆம் ஆண்டு நிறைவையொட்டி ஒரு என்னன்னு சொல்வது, ஒரு ஞாபகார்த்த ஒரு போட்டி ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை கோகுலன் அவர்கள் தான் வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார். அதனுடைய இறுதி நிகழ்வு இந்த மாசம், அதாவது இறுதி போட்டியினுடைய நிகழ்வு இந்த மாதம் நடக்க இருப்பதாக அறிகின்றோம். குறிப்பாக 26ஆம் தேதி நினைக்கின்றேன். ஆகவே 26ஆம் தேதி அவருடைய அந்த நிகழ்வு நடைபெற இருப்பதாக அறிகின்றோம். தந்தையினுடைய சார்பாக மீண்டும் கோளர் இணைந்திருக்கின்றார். சொல்லுங்களேன், உங்களுடைய தந்தை நினைவாக ஒரு போட்டி ஒன்று நடக்க இருப்பதாக சொல்லிக் கொண்டிருந்தேன். அது என்ன போட்டி என்று சொல்லுங்களேன் நேயர்களுக்காக. மன்னிக்க வேண்டுமன்னா, அந்த பொருளாதார இடர்பாடுகளும் எங்களுடைய இணையதளத்தின் இடர்பாடும் இப்போது பெரிய சிரமமா இருக்கின்றது இந்திய நாட்டுல. இடைக்கிடைக்கு ஆமா. பண்ணதுக்கு மன்னிச்சுக் கொள்ளுங்க. உண்மையில அவர் இறந்து இப்ப 7 வருஷம் ஆச்சு. அந்த வகையில வந்து அ ஒரு கலைஞன மறைவுக்கு பின்னால வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவர்ட்ட பாடல்கள் நின்றாலும் அவருடைய பெயர் வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து கடத்தப்படணும். கண்டிப்பா. அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு அவருடைய சாதனைகள், அவர் என்னென்ன செஞ்சிருக்கணும்னு நிச்சயமா. கடத்தப்படணும். அப்ப அதுல நான் உறுதியா இருக்கேன். அந்த ம். வகையில அப்ப அந்த 7ஆம் ஆண்டு நினைவையொட்டி ஒரு மாபெரும் பாடல் போட்டி ஒன்று அறிவிச்சினாங்க. இலங்கை ஃபுல்லா இருந்து ம். வந்து பங்கு பெற்றினத. அதுல அந்த 5 பேர் வந்து தெரிவு செய்து ஃபைனல் நடக்கப் போகிறது. இறுதிப் போட்டி வந்து வார 26ஆம் தேதி அவருடைய 7ஆம் ஆண்டு நினைவு நாள். அப்ப ம். அது வந்து அடுத்த தலைமுறைக்கு எங்களுடைய தந்தைய பத்தி சொல்றத விட அது ஒரு பெரிய கடமையா இருக்கும். அடுத்து ஒரு 5 பாடகர நாம் வந்து ஒரு 3 பேர நாங்க அறிமுகப்படுத்துறோம் உருவாக்கி. புதுசா அந்த மெல்லிசை துறைக்கு வருவினோம். ம். அது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. எங்கட கலைஞர்கள நாங்களே வந்து ஊக்குவிக்கலாம். ஊக்குவிக்கிற மாரி இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஒரு பெரிய ஒரு ம். முயற்சியா செய்கிறேன். தொடர்ச்சியா அத செய்ய போறோம் தொடர்ந்தும். அது ஒரு முன்மாதிரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக. அருமை. அதாவது உங்களைப் போன்ற இளைஞர்கள் இப்படியான முன்னெடுப்புகளை செய்கின்ற பொழுது, அ அதுக்கு ஊக்கம் தர வேண்டியது எல்லோருடைய கடமை. அந்த வகையில இந்த வானொலியும் இதைப் பற்றி சொல்லுகின்ற நேயர்களே, அ எ இப்படி ஒரு இளைஞன் தன்னுடைய தந்தைக்கு பின்னர் இப்படி ஒரு நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்து, அ யாழ்ப்பாணத்தில் அல்ல வடக்கு கிழக்கில் அல்லது இலங்கை பூராகவும் இருந்து போட்டிக்கு வந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே ஒரு போட்டியினுடையது என்பது ஒவ்வொரு வருடமும் செய்வதென்றால் ஒரு பொருளாதார ரீதியில் ஒரு செலவு ஒன்று இருக்கும். அவற்றையெல்லாம் எப்படி சமாளிக்கப் போகிறீர்கள் கோகுலன்? இப்ப ஒரு நிகழ்ச்சி தயாரிப்பது அல்லது ஒரு நிகழ்ச்சி நடத்துவதென்றால், பொருளாதார ரீதியில் உங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு ஒண்ணு தேவைப்படும் என்ன? அவற்றையெல்லாம் எப்படி சமாளிக்கப் போகிறீர்கள்? நான் நினைக்கின்றேன் மீண்டும் அவருடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் இணைத்துக் கொள்வோம் கோகுலன் சாந்தன் அவர்களை. அதாவது அவருடைய தந்தை நினைவாக ஒழுங்கு செய்யப்பட்ட அந்த போட்டியை ஒவ்வொரு வருடமும் அவர் நடத்த இருப்பதாக குறிப்பிட்டிருந்தார். அவருடைய இறுதியான செய்தி. அதாவது தந்தையின் ஞாபகமாக நடத்தப்பட்ட போட்டியை 26ஆம் தேதி நிறைவான ஒரு போட்டியாக 5 பேருக்கு பரிசுகள் வழங்கப்பட காத்திருக்கிறது. அதோடு அந்த போட்டியை ஒவ்வொரு வருடமும் நடத்த இருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார். ஆகவே இப்படியான போட்டிகள் யாழ்ப்பாணத்தில் அல்லது இலங்கை வடக்கு கிழக்கில் நடக்கின்ற பொழுது, மற்றவர்களுக்கும் ஒரு உந்து சக்தி அல்லது புதிய பாடகர்களை இந்த சமூகத்துக்கு அ கொண்டு வருகின்ற ஒரு முயற்சியாக கூட கோகுலன் அவர்கள் இந்த எடுத்திருக்கிறார். அதுக்கு நிச்சயமாக அங்கிருப்பவர்களோ அல்ல உலகத்தின் எந்த மூலையில் இருந்தால் கூட
நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவிப்பது மட்டுமில்லாமல் ஒரு உந்து சக்தியாக இருக்க வேண்டும் என்பதும் எங்களுடைய ஒரு அவாவாக இருக்கிறது. ஆகவே இந்த சாந்தனுடைய மறைவுக்கு பின்னர் சாந்தனுடைய பாடல்களை கேட்டவர்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த கணீர் என்ற குரலோடு அவருடைய புதல்வருடைய குரலுடைய பாடலையும் நீங்கள் கேட்டிருப்பீர்கள் இந்த நிகழ்ச்சியூடாக. ஆகவே அவருடைய முன்னெடுப்புகளுக்கு உங்களாலான ஒத்துழைப்புகளையும் வழங்கியிருந்தால் அவருடைய அந்த எதிர்வரும் காலத்திலும் அவருடைய செயற்பாடுகள் தொடர்ச்சியாக நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். நிச்சயமாக இன்னும் ஒரு சில பாடல்களை நான் அவரிடமிருந்து கேட்க இருக்கின்றேன். நிச்சயமாக அவருடைய சொந்த குரலில் அவர் விருப்பமான பாடலை பாட இருக்கின்றார். அது ஒரு சில பாடல்கள். ஆகவே இணைந்திருங்கள் நேயர்களே. ஏடிபிசி வானொலியோடு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் ஏடிபிசியுடைய முகநூல் வாயிலாகவும் யூடியூப் சேனல் வாயிலாகவும் நேரடியாக பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கிறீர்கள் என்பதையும் உங்களுக்கு அறிய தருகின்றோம். ஆகவே இன்று இவ்வாறு நிகழ்ச்சியில் இணைந்திருப்பவர் வேறு யாருமல்ல, மறைந்த புகழ்பூத்த பாடகர் எஸ்ஜி சாந்தனுடைய புதல்வன் கோகுலன் சாந்தன் என்பதையும் உங்களுக்கு மீண்டும் அறிய தருகின்றோம். ஆகவே அவருடைய இணைப்போடு நாங்கள் மீண்டும் இணைத்துக் கொள்ள இருக்கின்றோம். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியில் அதாவது வயது எல்லை இல்லை என்பதையும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு தமிழில் உரையாடினால் காணும். நீங்கள் உலகத்தின் எந்த மூலையிலும் இருந்தால் கூட இணையத்தினூடாகத்தான் கலந்து கொள்ள வேண்டும். இந்த நிகழ்ச்சியினுடைய நேரடியாகவே நாங்கள் இணையத்தினூடாக நீங்கள் பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய வகைகளை ஒழுங்கு செய்து தருவோம். ஒரு முக்கியமான வேண்டுகோள், இணையத்தினுடைய தரம் அல்லது இணையத்தினுடைய வீரியம் அதிகமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இணைக்கின்ற பொழுது முகத்தையும் பார்த்து கதைக்கக்கூடிய வகையில் அதனுடைய இன்டர்நெட், அதாவது இன்டர்நெட்டுடைய பவர் அல்லது அதனுடைய இயக்கம் கூடுதலாக இருக்க வேண்டும் என்பதையும் உங்களுக்கு மீண்டும் அறிய தருகின்றோம். நேர்களே, வெகு விரைவில் நாங்கள் மீண்டும் இணைத்துக் கொள்ள இருக்கின்றேன் சாந்தனுடைய மகன் கோகுலன் அவர்களை. ஒரு சில பாடல்களை தர இருக்கின்றார். நிச்சயமாக அவரோடு நாங்கள் இணைந்து கொள்வோம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள் நேர்களே. இந்த நிகழ்ச்சியில் அவர் பாடிய பாடல்கள் இருந்தது. அப்படியான பாடல்களை எல்லாம் அவர் தர காத்திருக்கின்றார் என்பதையும் நேர்களுக்கு அறிய தருகின்றோம். ஆஸ்திரேலிய தமிழ் கொடுத்தாபனம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சியானது இவ்வாரணியர். இந்த நிகழ்ச்சியானது பிரதி திங்கட்கிழமைகளில் இரவு 9:30 மணிக்கு சிட்னி நேரத்துக்கு வருது என்பதையும் அறிய தருகின்றோம். கோகுலன் தடங்களுக்கு வருந்தோம் நேர்களே, யாழ்ப்பாணத்திலிருந்து மீண்டும் இணைந்திருக்கின்றார். கோகுலன், உங்களுடைய குரலில் ஒரு சில பாடல்களை தாருங்களேன். நீங்கள் பாடிய பாடல் ஏதாவது? நான் பாடின பாட்டு இருக்கு, கணக்க பாட்டு இருக்கு. அதுல இப்ப அண்மையில வந்து இசைப்பிரியன் இசையில வேலு சுரேஷன் ஒரு பாடல் ஒன்று வெளியிட்டாங்க, நீ கேட்டிருப்பீங்க, எங்கட ஊர் அந்த பாடல உங்களுக்கு ஒரு சரணம் தாருங்க, பாடுங்க. பாடி பாடி விளையாடி அன்பில் ஊறி உறவாடி கூடி கூடி தெரிஞ்சோமே நம்ம ஊரில, ஆரச்சோர கதை பேசி ராஜா போல் கை வீசி சூற காத்த சுழந்தோமே நம்ம தெருவில, அரசையிலம் அடிச்சு பிப்பி செஞ்சோதியதோ ஊரு மண்ண அள்ளி அள்ளி மெரியங்கும் பூசியதும் ஆசைப்பட்ட எங்க ஒரு மண்ணிலதான், அந்த இன்பம் எப்ப வரும் எண்ணி ஏங்குது நெஞ்சதுதான், எங்கட ஊரு மண்ண அள்ளி நெத்தி நிறைய பூசு, நீ பிறந்த ஊரை எண்ணி வாழ்ந்தா எந்த துயரம் தூசு, ஆடி பாடி விளையாடி அன்பில் ஊறி உறவாடி கூடி கூடி தெரிஞ்சோமே நம்ம ஊரில, ஆரச்சோர கதை பேசி ராஜா போல் கை வீசி சூற காத்த சுழந்தோமே நம்ம தெருவில. அருமையிலும் அருமை. அதாவது நம்ம ஊர் வாசம் அப்படியே அடிக்கின்றது. வாழ்த்துக்கள் கோகுலன். ஒரு சினிமா பாடல் என்றால் யாருடைய பாடல்? ஒரு சரணம் அல்லது பல்லவி. ஒரு சினிமா பாடல் என்றால்? சினிமா பாட்டு எனக்கு அப்பாவுக்கு எஸ்பிபி ஐயா தான் பிடிக்கும். அவருடைய பாடல் தான் நிறைய கேட்பேன். ஒரு சரணம், ஏதாவது விருப்பமான பாடல்? காவேரியா காணல் நீரா பெண்மை என்ன உண்மை, முள்வேலியா முல்லை பூவா சொல்லு கொஞ்சம் நில்லு, அம்மாடியோ நீதா இன்னும் சிறு பிள்ளை, தாங்காதம்மா நெஞ்சம்
நீயும் சொன்ன சொல்லை பூந்தேனே நீதானே சொல்லில் வைத்தாய் முல்லை நிலவேவா செல்லாதேவா என்னாலும் பொன்மானம் நான் ஏனை நீதான் பிரிந்தாலும் உன் நினைவானே அழைப்பேனே நிலாவேவா செல்லாதேவா. அருமையிலும் அருமை, நன்றிகள். இப்ப புலம்பெயர்ந்த நாடுகள் என்றால் எந்தெந்த நாடுகளுக்கு போயிருப்பீர்கள்? உங்களை அழைத்து பாட வைத்தன எந்தெந்த நாடுகளுக்கு போயிருப்பீர்கள்? முதல் என்னை அழைத்த வந்து நோர்வே தமிழ்ச் சங்கம். நோர்வேக்கு தான் முதல் போனேன். ம். ராமண்ணா அவர்கள் என்ன அழைச்சவர். அது பிறகு வந்து எல்லா நாட்டுக்கும் போயிருக்கேன். அதுக்கப்புறம் சுவிஸ் போனேன். அதுக்கப்புறம் பிரான்ஸ், அதுக்கப்புறம் ஜேர்மன், வணக்கம் ஐரோப்பாவுக்கு போனேன், பெரிய நிகழ்ச்சி ஒன்று. அப்புறம் ம். லண்டனுக்கு போயிருக்கேன். இப்ப அண்மையில கனடாவுக்கு போனேன், தமிழர் திருவிழாவுக்கு. எல்லா நாடுகளுக்கும் வந்து எங்களுடைய அங்க இருக்கின்ற எங்களுடைய நல்லுள்ளவர்கள் வந்து அழைச்ச எல்லா நிகழ்வுகளுக்கும் அது ஒரு என்ன சொல்றது, இந்த நாட்டுல இருந்து அங்க போய் எங்களுடைய மக்களுடைய வரவேற்பும் அதனுடைய எங்களில் வச்சுக்கிற அன்பும் அவங்களுடைய தந்தையா வச்சுக்கிற பாசம் வந்து பிரமிப்பா இருந்தது. தொடர்ச்சியா என்னை தொடர்ந்து பல கலைஞர்கள் எல்லா நாட்டுக்கும் போயினோம். அதை தாண்டி அடுத்த தலைமுறை கலைஞர்களையும் அழைக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவையிலையும் அழைச்சி அங்க பெரிய சினிமாவை செய்யணும்னு நான் விரும்புறேன். நிச்சயமாக. ஆஸ்திரேலியாவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் ஏதாவது கிடைத்ததா? அல்லது என்ன ஏதாவது இருக்கிறதா? அல்லது யாராவது உங்களை இன்னும் அமைந்தது ஒரு வாய்ப்பு. இல்ல அமைந்தது ஒரு வாய்ப்பு ஒன்று அமைந்தது. அது நான் நினைக்கிறேன் அந்த நிகழ்வுக்கு இங்கே இந்த விசா நடைமுறைகள் உங்களுக்கு தெரியும். ஆஸ்திரேலியாவுக்கு வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதத்துக்கு முதலே அதுக்கான ஆயத்தங்கள் செய்யணும். நான் போட்ட விசா வந்து ஒரு குறுகிய காலத்துக்குள்ள ஒரு விண்ணப்பம் இருந்தபடியா அது வந்து நிராகரிக்கப்படையில அது வந்து அடுத்த நிகழ்ச்சிக்கு முன்னுக்கு தயார்படுத்தி போடுங்க எம்பசியால அறிவுறுத்தல் கிடைச்சது. நான் நினைக்கிறேன் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமைஞ்சா எதிர்காலத்துல கண்டிப்பா ஆஸ்திரேலியாவுக்கு வரணும். அங்க நிறைய எங்களுடைய தாயா மக்கள் இருக்கிற அவரை சந்திக்கணும் ஆவல இருக்கிறேன். நிச்சயமாக நிச்சயமாக உங்களுடைய அந்த விருப்பத்தை அந்த எல்லாம் வல்ல இறைவன் நிச்சயமாக அருள்வார் நம்புகின்றோம். மற்றது ஒரு பாடகராக, ஒரு இசைக்குழுவை நடத்துவோராக இப்பொழுது நீங்கள் என்னென்ன சவால்களை சந்திக்கிறீர்கள்? அதாவது முற்றுமுழுதான ஒரு இசை குடும்பத்தோடு இசையோடு ஒரு உங்களுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. என்னென்ன சவால்களை தற்சமயம் சந்திப்பீர்கள்னு சொல்ல முடியுமா? அல்லது சொல்ல முடியாமல் இருக்கிறதா? நிறைய நிறைய சவால் இருக்கு. அதுல சொல்றதுல என்ன வெட்கம் இருக்கு, நிறைய சவால் இருக்கு. பொருளாதார ரீதியா வந்து நிறைய சவால் இருக்கு. அதை விட இப்ப அதீதமான டிஜிட்டல் யுகத்துக்கு நாங்க இருக்கிறோம். தொழில்நுட்ப யுகத்துக்குள்ள இருக்க வந்து இசைக்கலைஞர்களை வந்து உருவாக்குறதுல பெரிய சவால்கள் இருக்கு. முந்தி வந்து முறைப்படி இசைக்கலைஞர்கள் வந்து பரம்பரை ரீதியா வந்து கொண்டே இருந்தது. ஆனா இப்ப அந்த தொழில்துறைக்குள்ள வாரத்துக்கு வந்து சரியான கஷ்டம் இருக்கு. அவர்களுக்கு இந்த துறையில நிலைக்கலாமா, தொடர்ந்து வருமானம் தரக்கூடிய துறையா இருக்கான்ற ஒரு பிரச்சனை இருக்கு. அதை விட இப்ப கரோக்கி, அது சார்ந்த டிஜே, அது சார்ந்த வேறு தொழில்நுட்ப ரீதியான இசைக்குழுக்கள் உருவாகிறால வந்து தொழில் ரீதியா இயங்குற கலைஞர்களுக்கு வந்து பெரிய பாதிப்பு இருக்கு. ஏன்னா நான் எல்லாம் ஒரு தொழில்முறை ரீதியான இசைக்கலைஞன். இசைக்குழுக்களை வந்து சில முந்தி வந்து திருமண மண்டபங்கள், பெரிய பெரிய அவுட் ஷோ, கோயில்களுக்கு எல்லாம் கூப்பிடுற அளவு வீதம் வந்து இப்ப குறைஞ்சிருக்குது. தொடர்ந்து இயங்குற தன்மை இருக்கு. மற்ற கலைஞர்கள் நான் நினைக்கிறேன் இப்ப முன்ன போல இசைக்கருவிகளை கற்றுக்கொள்றதுல இருந்த ஆர்வம் வந்து இப்ப குறைஞ்சிருக்கு. அதான் சொல்றது. சும்மா இப்போ ஒரு கொஞ்ச நாள் போய் படிக்கிறது, அதை விட்டுட்டு போறது என்ற மாதிரியான சில தோற்றப்பாடுகளும் இருக்கு. ஆனா முறைப்படி படிச்சுட்டு வாராக்களும் இருக்கு. ஆனா அதுக்கான களங்கள் மேடையில் தொடர்ந்து கிடைக்கும். இப்படி பிரச்சனை இருக்கு. மற்றது இப்போ உதாரணத்துக்கு ஒரு கலைஞனுக்கான ஊதியம் ஒரு 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 இசை நிகழ்வுல வந்து ஒரு அவன் வாழ்க்கை தரத்தையோ அல்லது அவனுடைய வாழ்க்கை செலவினத்தை தாக்கு பிடிக்கிறதுக்குமான ஒரு வருமானம் வந்து தொடர்ந்து வந்தாதான் எந்த பெரிய கலைஞனும் அந்த துறையில இருக்கலாம். இல்லாட்டி அதை விட்டுட்டு வேறு துறைக்கு நீங்க விரும்பிய போய் தான் செய்யணும். அதுதான் இங்க கூடுதலா இருக்கு. நாங்க வந்து சவால் வந்து இப்போ ஒரு இசை நிகழ்ச்சியை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகையில நாங்க நிர்ணயிக்கோம்ன்றா அதை விட குறைவான தொகைக்கு வர சொல்லி கேட்போம். ஆனா அது நான் சம்மதிக்கிறதில்லை. என்னன்னா எங்களோட இயங்குற ஒரு 12 ஆர்டிஸ்ட் வேணும்னா அவைக்கு சரியான ஊதியம் வந்து கொடுக்கப்படணும்ன்றதுல வந்து நான் உறுதியா இருப்பேன். இல்லாட்டி 500-1000 தாண்டி இல்லாம ஒரு இசை குழுவுல ஒரு நிகழ்வுக்கு வந்தா ஒரு 5-6 நாளோ இல்லை 10 நாளுக்கு அவருடைய வாழ்க்கை செலவை கொண்டக்கூடிய மாதிரி ஊதியமா இருக்கணும். மற்றது எப்பயுமே வந்து ஏற்றத்தாழ்வு இல்லாத மாதிரி இருக்கணும் ஊதியங்கள்.
நிச்சயம். அது பிரதானமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கு தென்னிந்திய கலைஞர்கள் வந்து தொழில் ரீதியாவோ இல்லாட்டி அவங்களுடைய வாழ்வாதார ரீதியா வந்து முன்னேற்றம் இருக்கிறதுக்கு காரணம் வந்து அவர்களுக்கான ஊதியங்கள் வந்து சரியா கிடைக்குது எல்லா இடத்துலயும். அது இங்க வந்தாலும் அங்க வந்தாலும். ஆனா எங்களுக்கு எங்கள் நிகழ்வுகளை ஏற்பாடு செய்யறது எங்கு சென்றாலும் வந்து அந்த அணுகிற விதத்திலேயும் வந்து ஊதியங்கள் வழங்குறது வந்து நிறைய ஏற்றத்தாழ்வு இருக்கு. அது களையப்படணும் மட்டும் நான் நினைக்கிறேன். அதுதான் பெரிய ஒரு பிரதானமா இருக்கு. மற்ற இந்த துறைக்குள்ள அடுத்த தலைமுறை கலைஞர்களை எப்படி நாங்க கொண்டு வரலாம், அதாவது வந்து முறையா அவையில அந்த இதை கற்றுக்கொண்டதுக்குள்ள எப்படி கொண்டு வரலாம்ன்றதுக்கான வழிவகைகளை நாங்க ஆராயணும். அது வந்து சவாலான விஷயம். ஏனென்றா நாங்க ஒரு கரோக்கியோ இல்ல டிஜோ இல்ல வேற வேற தொழில்துறை செய்யறவங்கள வந்து நீங்க நிறுத்த சொல்றதுக்கான உரிமை உங்களுக்கு யாருக்குமே இல்லை. அது அவைகளுடைய சுய முயற்சி, அவருடைய அதீத விருப்பின் காரணமா அது செய்யணும். ஆனா அந்த பாதிப்பை வந்து அன்னைக்கு சொல்லல நாங்க. இதால இசைத்துறையில வந்து இவ்வளவு பாதிப்பு வரும், ஒரு கலைஞனுக்கோ அல்லது பாடகனுக்கோ ஒரு இசை வாத்திய கலைஞனுக்கு என்னென்ன பாதிப்பு இருக்குன்றத வந்து நாங்க சொன்னா அதை சில பேர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில இருக்கிறோம். வேண்டாம் இல்ல. எல்லாரும் பாத்தீங்கன்னா அடிப்படையில பாத்தீங்கன்னா மெல்லிசை துறையில எல்லாம் அதுக்குள்ள வந்தாங்களா இப்ப நம்ம பாடங்களா இருந்தா போயிருக்கணும் அதுக்கு. ம். அவைக்கு இருந்த வழிகள் தெரியும். அப்ப அது பெரிய நிறைய சவால்கள் இருக்கு. மற்ற ஒரு தாயத்துல இன்னும் நான் நினைக்கிறேன் போர் முடிஞ்ச பிறகு அமைப்பு ரீதியாகவோ அல்லது ஒரு ஒரு நிறுவனம் மயப்படுத்தப்பட்ட ஒரு ரீதியா வந்து கலைஞர்கள் இயங்கல. அதான் எங்களுக்கு ஒரு பெரிய பலவீனமா இருக்கு. நாங்க ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுறதுக்கோ அல்லது தட்டி கேட்கறதுக்கோ அல்லது எங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொண்டு வரதுக்கான ஒரு பெரிய கலைஞர்கள் ரீதியான அமைப்பு வந்து தாயத்துல இல்லை இந்த இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு. அதால நிறைய வாய்ப்புகள் நிறைய வளங்கள் வந்து வீணடிக்கப்படுது. இதுவும் பெரிய சவாலா இருக்கு கலைஞர்களுக்கு. எதிர்காலத்துல நாங்க அந்த அவன முன்மொழிகளோட நான் முன்னேறத பார்ப்போம். எப்படி அதுக்கான ஒத்துழைப்பு கிடைக்குதுன்னு அதை நாங்க தீர்வை தேடலாம்னு நினைக்கிறேன். இதுதான் எங்களுக்கு இருக்கிற பெரிய சவால்கள். நிச்சயம். எல்லாம் தாண்டிதான் இந்த துறையில இருக்கிறோம். நிச்சயமாக. அதாவது இது ஒரு பதிவாக இருக்க போகிறது. இந்த தடையை, இந்த சவால்களை எல்லாம் நேரடியாக சொல்கின்ற பொழுதுதான் இந்த தென்னிந்திய இசைக்கலைஞர்களை கூப்பிட்டு ஒரு நிகழ்ச்சியை படைக்கின்றவர்களுக்கு அது நான் எதிரானவன் அல்ல. ஆனால் புலம்பெயர்ந்த தேசத்திலோ அது இலங்கையிலோ நம்ம ஊர் கலைஞர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கின்றேன். அதாவது அது இசையாக இருக்கலாம் அல்லது சினிமாவாக இருக்கலாம், எதாக இருக்கட்டும். நீங்கள் சொன்னது போலவே அப்பொழுதுதான் அது அடுத்த தலைமுறைக்கு போகும் அல்லது இன்னொருவன் வந்து அதில் ஈடுபட முனைவான். இல்லை என்றால் அதோடு போய்விடும். ஆகவே கண்டிப்பாக முற்றுமுழுதாக ஏற்றுக்கொள்கின்றேன். நான் நினைக்கின்றேன் அதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக வருகிறது. காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். உங்களை போன்ற இளைஞர்கள் துடிப்போடு பல இசைக்குழுக்கள், பல இளைஞர்கள் யாழ்ப்பாணத்தில் இருப்பதாக அறிகின்றோம். இந்த வானொலி கூட எடுத்துக் கொண்டு வர இருக்கின்றேன். ஆகவே அவர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து, நீங்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து பயணிக்கின்ற பொழுது, இல்லை இவ்வளவுதான் நிர்ணயம், இதுக்கு மிஞ்சி ஒரு நிகழ்ச்சியை படைக்க முடியாண்டால் வேறு மற்றவருக்கு ஒரு அடுத்த வாய்ப்பு இருக்காது. ஒரு நிகழ்ச்சி என்றால் இவ்வளவு நிச்சயமா. இப்ப நான் ஒரு பாடசாலை ரீதியா பார்த்தோமானால் ஒரு அதிபர் முதல் காவலாளி வரைக்கும் ஒரு சம்பள நிர்ணயம் என்று இருக்கின்றது. தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ற மாதிரி தகுதி அது வந்து எல்லா துறைகளிலுமே வர வேண்டும். அது கலைத்துறையிலும் வர வேண்டும். நாங்கள் கொடுக்கின்ற சந்தோஷம் என்றதை தாண்டி நாங்கள் ஒரு உழைப்பாளி, ஒரு தொழிலாளியாகத்தான் நாங்க இருக்கணும். ஒரு கலைஞனா இருந்தாலும் அவன் ஒரு சமூகத்துக்கு சேவை செய்கின்ற ஒரு தொழிலாளி. நாங்கள் நிறைய விடயங்களை வந்து கையாள்பவர்கள். அப்ப அவர்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கும். நீங்க வீட்டுல நிறைய பிரச்சனை, உங்களுக்கு சமுதாயம் தாங்க பிரச்சனை எல்லாம் தாண்டி மேடையில வந்து எல்லாத்தையும் மறைச்சு நாங்கள் எங்களுடைய கலை சேவையை ஆற்றிக்கொண்டது. சேவையாக இருந்தாலும் எந்த தொழில் சேவையாக இருந்தாலும் அதற்கான சரியான ஊதியம் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கப்பட வேண்டும் என்பதில் நான் உறுதியா இருக்கிறேன். அதுதான் எல்லா தொழில்துறைகளையும் வந்து வாழ வைக்கும். இல்லாட்டி அது ஒரு குறிப்பிட்ட காலத்தினுடைய மரபு சார்ந்த கலைகள் அழிஞ்சமாய் அழிஞ்சிடும். வெளிசில இருந்து கூத்துல இருந்து எல்லாமே கூத்து கலைஞர்கள் எல்லாருமே வந்து ஏன் அழியணும்னா அவைக்கு வந்து வாய்ப்புகள் இல்லை, சரியான வசதியான வாழ்வு என்ன சொல்ற வாழ்க்கை தரம் இல்லை, ஊதியங்கள் இல்லை. இதால வந்து அந்த துறையை விட்டு விலை போயிட்டு அடுத்த தலைமுறைக்கும் கடத்திலாக போயிட்டு இன்றைக்கு ஈழத்துல எஞ்சி இருக்கிற ஒரு சில கலைகள்ல மெல்லிசை துறையும் உண்டு. அதுவும் எங்களை போல கொஞ்சம் கலைஞர்கள் எதுவும் விட்டு கொடுக்காம ஓடிட்டு இருக்கிறபடியா இயங்கி கொண்டிருக்குது. அப்ப அந்த தலைமுறை அடுத்த தலைமுறை நம்பிக்கையா வரணும்னா கண்டிப்பா அதுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக. அதாவது கோவலன், நான் பார்த்த அளவில் உங்களுக்கு வயதுக்கு மிந்திய ஒரு அனுபவம் இருப்பதை பார்க்கக்கூடிய இருக்கிறது. உங்களுடைய பட்டறிவு தந்திருக்கிறேன் நினைக்கின்றேன். உங்களுடைய பேச்சுக்கள் இதை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், கேட்டுக்கொண்டு தெரிந்திருக்கும். கோவலனுடைய இந்த வார்த்தை பிரயோகம் இல்லை சொல்கின்ற தன்மையெல்லாம் ஒரு அனுபவம் முதிர்ந்தவர் பேசுகின்ற போல பேசுகின்றீர்கள். கோவலன், உங்களுடைய திறமையும் உங்களுடைய பேச்சையும் பார்த்து நான் வியந்து பாராட்டுகிறேன். நிச்சயமாக உங்களுக்கு அந்த ஒரு நிலைமை ஒன்று மாறும் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கின்றது.
இல்ல சரி. கண்டிப்பா கலைஞனாக ஒரு ஈழத்து கலைஞனாக நான் நெடுக வருத்தப்படுற விஷயம் அது எப்பயுமே. ஏன்னா எங்களுக்கான அங்கீகாரத்தை நாங்க தொலைச்சுக்கின்றது. இப்ப 2009க்கு முதல் எங்களுடைய ப எங்கள் கலைஞர்களுடைய இந்த மதிப்பு, அவர்களுடைய அங்கீகாரம் என்று வந்து இன்றைக்கு சிதறுண்டு கிடக்கு. இல்லைன்னு நான் சொல்லல. சிதறி போய் கிடக்கு எல்லா திசைகள்லயும். இத ஒரு கோட்ல கொண்டு வந்து இப்ப தென்னிந்திய கலைஞர்கள் வந்து எவ்வளவு திறமைசாலிகள், எப்பேற்பட்ட சந்தை இருக்கின்றது, அவர்களுடைய மார்க்கெட்டிங் எல்லாம் உண்மையிலே அவர் கொண்டாடப்பட வேண்டியவர்கள். ம். இங்கேயும் எங்களோட இணைந்து அவர்கள் நின்று நிச்சயமா நிகழ்ச்சி செய்யணும். அதை நான் மறுதளிப்பதில்லை. ஆனால் இரண்டுமே ஒரே தராசில் வைத்து சமப்படுத்தப்பட வேண்டும். ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அவர்கள் பெரிது, நாங்கள் சிறிது என்றது இல்லாம, எங்களுடைய வளங்களையும் நாங்கள் பெருக்கிக் கொண்டு, எங்களுடைய அறிவையும், எங்களுடைய கலை சார்ந்த பல விடயங்களையும் மேன்மைப்படுத்திக் கொண்டு நாங்கள் துறைக்குள்ள வரணும்னு யோசிக்கிறோம். அதுக்கு கண்டிப்பா பொருளாதார ரீதியான மாற்றங்கள் வேணும் எங்களோட கலைஞர்களுக்கு. வெறுமனே நாங்க சொல்லிக்கிறதுக்கு இல்லை. அதை நிச்சயமாக. நாங்க அதாவது தட்டி கேட்கணும். நிச்சயமாக. தட்டி அதாவது கேட்கணும். நீங்கள் சொன்ன பதிவு இந்த வானொலியூடாக சென்றடைய இருக்கிறது பலருக்கு. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஆக்கள் அல்லது கேட்கிற ஆக்களுக்கு தெரிந்திருக்கும். புலம்பெயர்ந்த தேசத்திலோ எங்கேயாவது நிகழ்ச்சியை படைக்க இருக்கிறார்கள் அல்லது ஒழுங்கமைக்கிற ஆக்கள் உள்ளூர் கலைஞர்களுக்கும் உங்களை போன்ற இளைஞர்களுக்கும் வாய்ப்பளித்து மதிப்பளித்து செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியூடாக நாங்கள் பதிவு செய்து இருக்கிறோம் நேயர்களே. நிச்சயமாக. சரி, இப்ப இன்னொரு பக்கம் பெறுகின்றேன். இப்ப அப்பாவுடைய பாடல்களை அல்லது எல்லாவற்றையும் எங்கேயாவது தரவேற்றம் செய்து அல்லது ஏதாவது வலைப்பூக்களில் அல்லது தொகுக்கின்ற ஆவணப்படுத்துகின்ற முயற்சிகளில் ஏதாவது ஈடுபட்டிருக்கிறீர்களா? கண்டிப்பா நான் அந்த முயற்சியில இப்பதான் அந்த பக்தி பாடல்கள்லாம் கூடுதலா சேர்த்து கொண்டிருக்கேன். அந்த விடுதலை பாடல்கள் எல்லாத்தையும் வந்து நாங்க தரவுபடுத்த முடியாது இங்கிருந்து. ஆமா. அந்த ஒரு பிரச்சனை இருக்கு. ஆனா அது ஏற்கனவே இணையதளங்கள்ல இருக்கு எல்லா இடம் அந்த பாடல்கள். நான் இப்ப பக்தி பாடல்கள் முடிந்த அளவு நான் சேர்த்து கொண்டிருக்கின்றேன். அது ஒரு ஒரு தளத்துல விரைவில் வந்து தரவேற்றப்படும். அது லிரிக்கல் இல்லாட்டி ஒரு எழுத்து வடிவிலோ அல்லது ஒரு வீடியோ ரிலேட்டட். மற்ற இன்னொரு அந்த பிரச்சனை ஒன்று இருக்குன்னா தயாரிச்சது வந்து ஒரு ஒரு ஆலயங்கள். அந்த அந்த உரிமை வந்து வந்து அவையிட்டத்தான் இருக்கு. அப்ப நான் அது ஒரு பாடகனா அவருடைய பாடலா தான் அதுல பதிவேற்றலாம். அப்ப அப்படியும் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. சிலருக்கு வந்து காப்பிரைட்ஸ் பிரச்சனை வந்துச்சுன்னா பதிப்புரிமை இல்லாட்டி அதை உருவாக்குற பிரச்சனை வரைக்கும் அதை நீக்கி விட்டுருக்கணும். அப்படி பிரச்சனை எல்லாம் இருக்குது. ஆனா கூடுதலான பாடல்களை வந்து சேகரிக்கான முயற்சியில இருக்கிறேன். விரைவில் வந்து அந்த பாடல்களை வந்து நான் நிச்சயம். பதிவேற்றம் செய்வேன். மற்ற இன்னொரு விஷயம் இதுல சொல்றதுன்னா சொல்லுங்க. புலம்பெயர் தேசத்து மக்கள் இல்லாட்டி இங்க இருக்கிற ஆலயங்கள்ல திருவிழாக்கள்ல எங்களை அழைக்கிறதுக்கு யாருமே இல்லை. ம். அவர்களும் நம்மளோட வளர்ச்சியில இன்றைக்கு மிகப்பெரிய பங்காற்றி கொண்டிருக்கிற எல்லா விஷயங்கள்லயும் சில ஈடுபாடு வந்து குறைவா இருக்கிற காரணத்தை தான் நான் சொல்றேன். மற்றபடி அவர்கள எந்த விதத்திலுமே குறை சொல்லல. அன்னைக்கு ஆலயங்களும் அவர்களும் இல்லை என்றால் இன்றைக்கு கலைஞர்கள் இல்லை இலங்கையில. இல்ல. ம். நிச்சயமாக. அது உண்மை. நான் அதான் நினைக்கிறேன் அருணா அவர்களுடைய இசை கண்ட பொழுது குறிப்பிட்டிருந்தேன். அருணா அவருடைய நிகழ்ச்சிகள் அருணா இசைக்கூடிய அந்த காலகட்டத்தில் எங்களுடைய காலகட்டத்தில் ஆலயங்களில் எல்லா இடத்திலும் நடக்கும். ஆகவே அப்படித்தான் நாங்கள் பழகினாங்கள். இப்போ அதான் நீங்களும் சொல்கிறீர்கள். நிச்சயமாக ஆலய நிகழ்ச்சிகளில் தான் உங்களுடைய இசை கோஷ்டியினுடைய அல்லது இசை கச்சேரிகள் எல்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே புலம்பெயர்ந்த தேசத்துடைய மக்களுடைய ஆதரவிலோ அல்லது உள்ளூர் தேசத்துடைய ஆதரவில் இந்த நிகழ்ச்சிகள் நடக்கும். சரி, நிறைவாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், கேட்டுக்கொண்டிருக்கிறார்களுக்கு நீங்கள் ஏதாவது பதிவு செய்ய விரும்புகிறீர்களா? அதாவது சாந்தன் கோகுலன் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். நிறைவாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஆட்களுக்கு அவருடைய இணைப்பு மீண்டும் துண்டிக்கப்பட இருக்கிறேன் நினைக்கிறேன். நிறைவாக அவருடைய செய்தியை கேட்ட வண்ணம் நினைக்கலாம் நினைக்கின்றேன். நிறைவாக ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் கோகுலன் அவர்கள். அதை இணைத்த வண்ணம் நாங்கள் அவரை விடைபெற்றுக் கொள்ளலாம் நினைக்கின்றேன். பல பாடல்களை எல்லாம் தந்திருந்தார். அருமையான வேண்டுகோள்கள் எல்லாம் விடுத்திருந்தார். குறிப்பாக இந்த என்ன சொல்வது, புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிறவர்களுடைய ஒத்துழைப்பு எப்படி தேவை, யாழ்ப்பாணத்தில் அல்லது வடக்கு கிழக்கில் இந்த இசைக்குழுக்களுடைய தனித்துவம் எப்படியாக பேணப்பட வேண்டும் என்பதையெல்லாம் குறிப்பிட்டிருந்தார். ஆகவே அவருடைய செயற்பாடுகள் அல்லது அவருடைய வேண்டுகோள்கள் முக்கியமானவையாக காணப்படுகிறது. அதிலும் குறிப்பாக இதை ஒரு தொழிலாக அல்லது இதை ஒரு வருமானம் தரும் விடயமாக பாவிக்கின்ற இசைக்கலைஞர்கள் பலர் இருக்கின்றார்கள் வடக்கு கிழக்கு பகுதிகளில், அதாவது தாயகத்தில். அவர்கள் இந்த இசை நிகழ்ச்சிகளை படைக்கின்ற பொழுதுதான் அவர்களும் தொடர்ச்சியாக இந்த குழுவோடு அல்லது இந்த இசையோடு பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் அவர்களுக்கு கிடைக்கும். ஆகவே இந்த இசை நிகழ்ச்சிகளை ஒழுங்கு செய்கின்ற பொழுது அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற சரியான ஊதியங்கள் சரியாக இருக்கும் என்றால்
அவருடைய என்ன சொல்றது, அவருடைய குடும்பமும் அல்லது அவர்களுடைய அந்த வாழ்வாதாரமும் மேன்மைப்படும். அத்தோடு அவர்கள் தொடர்ச்சியாக இந்த இசை பயணத்தில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். ஆகவே இந்த இசைத்துறையில் அல்லது இந்த இசையோடு அல்லது இந்த கருவிகளை வாசிப்பதற்கு வருபவர்கள் கூட இப்படி ஒரு வாய்ப்புகள் எங்களுக்கு எதிர்காலத்தில் இந்த பகுதியில் இருக்கும் என்ற வகையில் அதோடு இணைந்து கொள்வார்கள். ஆகவே இல்லை என்றால் கோவலன் குறிப்பிட்டது போலவே இந்த துறையோடு இருப்பவருடைய எண்ணிக்கை வெகு விரைவில் குறையலாம். ஏனென்றால் நவீன தொழில்நுட்ப யுகத்தில் எல்லோரும் என்ன சொல்வது, நவீன தொழில்நுட்ப யுகத்தில் எல்லோரும் கரியோகேசியோடு அப்படியெல்லாம் போய்கொண்டிருக்கிறார்கள். கோவலன் மீண்டும் இணைந்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், கேட்டுக்கொண்டிருக்கிறார்களுக்கு நிறைவாக என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? மிகவும் நன்றி இந்த நிகழ்ச்சியில வந்து என்ன இணைத்துக் கொண்டதுக்கு சந்திரனா. உண்மையிலே இந்த உலக தேசம் ஃபுல்லா எல்லாம் என்னோட தாயத்திலிருந்து போன எத்தனையோ தமிழ் நெஞ்சங்கள் இருக்கிறீங்க. எங்களுடைய தாயத்தில் இருக்கிற கலைஞர்களுக்கு நீங்க எப்போதுமே வந்து ஒரு துணையா இருந்திருக்கிறீங்க. பல சேவைகளை ஆற்றிக்கிட்டு இருக்கீங்க. கலைத்துறை சார்ந்து இல்லை, நீங்க சமூகம் சார்ந்த பல சேவைகள்ல நீங்க இருக்கிறீங்க. அதுல மிகவும் ஒரு இனம் சார்ந்து மொழி சார்ந்து கலையும் மிக இன்றியமையாத உண்டு. கலைஞர் இல்லாத ஊர்ல வந்து கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க வேணான்ற மாதிரி இன்றைய கலைஞர் இல்லாத ஊர்ல நீங்க குடியிருக்க கூடாதுன்னு ஒரு கோட்பாடு வந்துட்டு, ஏன்னா எவ்வளவு ஒரு வேகமான உலகத்துல நாங்களும் உங்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி படுத்துற வேலையை வந்து நான் செய்திருக்கிறோம். இதுல இருந்து கலைஞர்கள் விலகி போகாம இருக்கணும்னா இங்க இருக்கிற கலைஞர்களுக்கு எவ்வாறு ஊக்குவிக்கலாம், அவருடைய தொழில் ரீதியா வந்து எவ்வளவு முன்னேற்றம், அவருடைய படைப்புகளாகட்டும் இல்லாட்டி அவருடைய பாடல்களாகட்டும் அல்லது அவருடைய தொழில் சார்ந்த விடயங்களுக்கு நீங்க ஊக்குவிக்கணும். தொடர்ந்து நீங்க வந்து இங்க இருக்கிற பல தொழில்நுட்ப சார்ந்த கலைஞர்கள் சார்ந்த பல விடயங்களை நீங்க முன்னேற்றணும் ஒரு கலைஞரை நான் கேட்டுக்கொள்றேன். அதை விட நிறைய மூத்த கலைஞர்கள் வந்து தொழில் ரீதியிலிருந்து விலகி பழைய துன்பங்கள் இன்னல்களுக்கு எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கணும். வேற தொழில் வசதி இல்லாம அவர்களுக்கான மாற்று உதவி திட்டங்களை நீங்க இணைஞ்சு செய்யலாம். இதெல்லாம் நீங்க செய்யணும்னு நான் கேட்டுக்கொள்றேன் ஒரு கலைஞனா. அதை விட அடுத்த தலைமுறை கலைஞர்களுக்கான களங்களை வந்து எல்லா தேசத்திலையும் உருவாக்குங்க. எல்லா எங்களுடைய தாயகம் மற்றும் புலம்பெயர் தேச கலைஞர்கள் இணைஞ்சு பெரிய பெரிய இசை நிகழ்வுகளை நீங்க செய்யலாம். அதுக்கு எல்லா தேசத்திலையும் வாழ்ற நெஞ்சங்களை நான் தாழ்மையா கேட்டுக்கொள்றேன். கலை அழிஞ்சுதுண்டா அது எல்லா இது மெல்லிசையன்று இல்லை, எல்லா எங்களுடைய பண்பாட்டு கோலங்கள்ல பெரிய மாற்றங்கள் வரும். இன்றைக்கு ஈழத்து கலைஞர் என்று சொல்றதுக்கான அடையாளங்கள் நிறைய வந்து சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கு. அதுல இந்த மெல்லிசையும் உங்களுக்கு தெரியும், நான் நினைக்கிறேன் சவுத் ஏசியால இங்கேதான் முதல் இசைக்குழு தோன்றுறது. எனக்கு தெரிஞ்ச கண்ணம்மா சட்ட இசை குழுன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த அறிவுக்கு எட்டுன வரைக்கும் அவ்வளவு பெரிய பாரம்பரிய 60-65 வருஷம் பாரம்பரியத்தை கொண்டது எங்களுடைய மெல்லிசை இசைக்குழுக்கள். அது எல்லாமே இன்றைக்கு வந்து பெரிய ஒரு சவால்களுக்கு மத்தியில் இருக்கு. முடிந்த அளவு நீங்க எங்களுடைய கலைஞர்களுடைய இசைக்குழுக்களை உங்களுடைய இசை நிகழ்வுகளுக்கு அழைத்து அவர்களை வாழ்வில் வந்து நீங்க ஒளியேற்றணும். அதே போல என்னுடைய தந்தையார் வந்து எல்லாருடைய இதயத்திலையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஈழத்து பாடகனா அவர் தாண்டி நிறைய ஈழத்து பிறந்தவர்கள் பெரிய கலைஞர்கள் எல்லாம் இன்றைக்கு உலக தேசத்துல எல்லா மக்களாலையும் வந்து நினைவு செய்யப்படணும். அதுக்கும் என்னுடைய நன்றி. அந்த நிகழ்வும் வந்து மிகச்சிறப்பாக இந்த 26ஆம் தேதி கொண்டாடுறதுக்கு அதையும் நீங்கள் எல்லாரும் வந்து கண்டு கழிக்கணும்னு கேட்டு இந்த நிகழ்வில் என்னை அழைத்து மதிப்பளித்து செவி கண்ட அன்பு ஜெயச்சந்திரன் அவர்களுக்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றியோடு விடப்படுகிறேன். நன்றி. கோவலன், நிச்சயமாக உங்களுடைய பலத்த சிரமங்கள் வேலைப்பழக்கள் எல்லாம் ஒதுக்கி வைத்துக் கொண்டு அதற்கு அப்பால இணையத்தினுடைய பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்காக இந்த ஏடிபிசி வானொலி சார்பாகவும் இந்த நிகழ்ச்சியுடைய தயாரிப்பாளர் என்ற வகையில் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்போடு மட்டுமல்லாமல் நீங்கள் மென்மேலும் வளர்ந்து மிகவும் சிறந்த ஒரு அப்பாவை மிஞ்சிய ஒரு கலைஞனாக வளர வேண்டும் என்று சொல்லி இந்த வேளையில் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நீங்கள் இதுவரை கேட்டு பார்த்து ரசித்த நிகழ்ச்சி இவ்வாற நேர். இவ்வாறு நேராக கலந்து செப்பித்திருந்தார் யாழ்ப்பாணத்திலிருந்து பிரபல்யமான பாடகர் எஸ்.ஜி. சாந்தனுடைய புதல்வன் பிரபல்யமான பாடகர் கோகுலன் சாந்தன் அவர்கள். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை இனிய வாழ்த்துக்களும் வணக்கங்கள் கூறி விடை பெற்றுச் நான் உங்கள் அன்பின் AJ ஜெயச்சந்திரா. வணக்கம் நேயர்களே.